நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜி டிஆர்பி தமிழ் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். இது பிஜி டிஆர்பி தமிழுக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு பதிவு. பக்தி இலக்கியம் என்ற தலைப்பிலே 12 திருமுறைகள் என்ற ஒரு பாடம் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதை அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இந்த பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். 12 திருமுறைகளும் அவற்றை அருளிய ஆசிரியர்களும் என்று இதை முதலில் உங்கள் முன் வைக்கிறேன். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு வசதியாக ஒரு அட்டவணையை நான் தயார் செய்திருக்கிறேன். முதலில் திருமுறை எண் 12 திருமுறைகள் வரும். முதலாம் திருமுறை, 2ஆம் திருமுறை என்று சொல்லி 12 திருமுறைகள். அந்த திருமுறைகளுடைய ஆசிரியருடைய பெயர், அவர்கள் எழுதிய பதிகத்தினுடைய எண்கள், பதிகத்தில் இருந்த மொத்த பாடல் எண்ணிக்கை, அந்த திருமுறைக்கு பெயர், அந்த நூலுக்குரிய பெயரை நான் இங்கே பட்டியலிட்டு காட்டியிருக்கிறேன். சற்று கவனமோடு நீங்கள் பின்பற்றினால் இது மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். முதல் 3 திருமுறைகள், 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என்ற 3 திருமுறைகளுக்கு அடிப்படையாக ஞான சம்பந்தருடைய பாடலை வைத்திருக்கிறார்கள். இன்னும் தெளிவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஞான சம்பந்தர் எழுதிய பாடல்கள் முதல் 3 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என இதிலே மொத்தம் 4158 பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதனை சம்பந்த தேவாரம் என்று சொல்லுவார்கள். சம்பந்தர் எழுதியதனாலே இதனை சம்பந்த தேவாரம் என்று சொல்லுவார்கள். இன்னும் தெளிவாக நாம் முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால், 1ஆம் திருமுறையிலே ஞானசம்பந்தர் எழுதிய 136 பதிகங்களும், 2ஆம் திருமுறையிலே 122 பதிகங்களும், 3ஆம் திருமுறையிலே 125 பதிகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 4158 பாடல்கள். இது சம்பந்தர் தேவாரம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து திருநாவுக்கரசருடைய பாடல்கள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு 4, 5, 6ஆம் திருமுறையாக இங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது, அது தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். மொத்தம் 3066 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதனை அப்பர் தேவாரம் என்று சொல்லுவார்கள். தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 4ஆம் திருமுறையிலே 113 பதிகங்களும், 5ஆம் திருமுறையிலே 100 பதிகங்களும், 6ஆம் திருமுறையிலே 99 பதிகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 3066 பாடல்கள். இதை அப்பர் தேவாரம் என்று இதனை அழைப்பர். 7ஆம் திருமுறையிலே சுந்தரருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. 100 பதிகங்கள், மொத்தம் 1026 பாடல்கள். இதனை சுந்தர தேவாரம் என்று சொல்லுவார்கள். 7ஆம் திருமுறையை சுந்தர தேவாரம் என்று சொல்லுவார்கள். 8ஆம் திருமுறையிலே மாணிக்கவாசகருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. 51 பதிகங்கள். இது 2 நூல்கள். ஒன்று திருவாசகத்திலே 656 பாடல்களும், திருக்கோவையார் என்ற நூலில் இருந்து 400 பாடல்களும் இதிலே சேர்க்கப்பட்டு 8ஆம் திருமுறையாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 9ஆம் திருமுறை. இந்த 9ஆம் திருமுறையிலே 9 ஆசிரியருடைய பாடங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். 9ஆம் திருமுறையிலே திருமாளிகை தேவருடைய 45 பாடல்களும், கருவூர் தேவருடைய 103 பாடல்களும், பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவருடைய 12 பாடல்களும், கண்டராதித்த தேவருடைய பாடல்கள் 10, வேணாட்டடிகளுடைய பாடல்கள் 10, திருவாலி அமுதனார் எழுதிய 42 பாடல்களும், புருடோத்தம நம்பி எழுதிய 22 பாடல்களும், சேதிராயர் எழுதிய 10 பாடலும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் சேந்தனார் என்பவர் எழுதிய திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா என்ற நூல்களும் சேர்க்கப்பட்டு 9ஆம் திருமுறையாக இடம்பெற்றிருக்கிறது. 10ஆம் திருமுறையிலே திருமூலர் எழுதிய திருமந்திரம் என்ற நூல் இடம்பெற்றிருக்கிறது. திருமந்திரத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இதில் 3000 பாடல் இடம்பெற்றிருக்கிறது. 10ஆம் திருமுறையாக திருமூலருடைய திருமந்திரம். ஆனால் சில பதிப்புகளிலே 3047 என்றும், மற்ற சில பதிப்புகளிலே 3069 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது பிற்காலத்திலே மற்றவர்களால் எழுதி சேர்க்கப்பட்ட பிற்சேர்க்கை என்ற அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். இது சார்புடைய வினா கேட்கப்படுகின்ற பொழுது இதை கவனத்தோடு
3000 பாடல்கள், 3047, 3069 இந்த எண்களை கருத்திலே கொண்டு விடைகளை நீங்கள் தேர்வு செய்து எழுத பழகிக் கொள்ளுங்கள். 11ஆம் திருமுறை இது ஒரு மிகப்பெரிய தொகுப்பு என்று சொல்லலாம். பல ஆசிரியருடைய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. சற்று வேகமாகவே நான் கடந்து செல்கிறேன். திருவால வாயுடையாருடைய ஒரு பாடல் திருமுக பாசுரமும், காரைக்கால் எம்மாருடைய 22 பாடல் அடங்கிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற நூலும், 20 பாடல் அடங்கிய திரு இரட்டை மணிமாலை என்ற நூலும், 101 பாடல் அடங்கிய அற்புத திருவந்தாதியும் இதில் இடம்பெறுகிறது. ஐயடிகள் காடவர்கோன் எழுதிய 24 பாடல்கள் க்ஷேத்திர திருவெண்பா என்ற பெயரில் இதில் இடம்பெற்றிருக்கிறது. சேரமான் பெருமாள் நாயனாருடைய பல பாடல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 100 பாடல் அடங்கிய பொன் வண்ணத்து அந்தாதி, 30 பாடல் அடங்கிய திருவாரூர் மும்மணி கோவை, ஒரு பாடல் திருக்கைலாய நாணவுலா என்ற பாடல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நக்கீர தேவர் எழுதிய பல பாடல் இடம்பெற்றிருக்கிறது. 100 பாடல் அடங்கிய கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்ற நூலும், 70 பாடல் அடங்கிய திரு ஈங்கோய் மலை 70, 15 பாடல் அடங்கிய திருவலஞ்சுழி மும்மணி கோவை, 7 கூறு திரு 7 கூற்று இருக்கை, பெருந்தேவபாணி, கோப பிரசாதம், கார் 8, போற்றி திரு கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திரு கண்ணப்ப தேவர் மரம் என்ற இலக்கியங்கள் பாடல்கள் இந்த 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. கல்லாட தேவர் எழுதிய திரு கண்ணப்ப தேவர் மரம் என்ற நூலும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து கபில தேவர் எழுதிய சில பாடல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. 30 பாடல் அடங்கிய மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை, 37 பாடல் அடங்கிய சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை, 100 பாடல் அடங்கிய சிவபெருமான் திருவந்தாதி என்ற கபில தேவருடைய பாடலும், பரண தேவருடைய 100 பாடல்களும் சிவபெருமான் திருவந்தாதி என்ற பெயரில் இடம்பெற்றிருக்கிறது. இளம்பெருமான் அடிகளுடைய 30 பாடல் அடங்கிய சிவபெருமான் மும்மணி கோவை என்ற நூலும் இதில் இடம்பெறுகிறது. அஜிராவடிகள் எழுதிய 23 பாடல் அடங்கிய மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை என்ற நூலும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. பட்டினத்து பிள்ளையாருடைய பல பாடல் தொகுதி, பட்டினத்து பிள்ளையார் ஆசிரியருடைய பெயர்களை மனதிலே உட்கொள்ளுங்கள். 40 பாடல் அடங்கிய கோயில் நான்மணி மாலை, 30 பாடல் அடங்கிய திரு கழுமல மும்மணி கோவை, 30 பாடல் அடங்கிய திருவிடை மருதூர் மும்மணி கோவை, 100 பாடல் அடங்கிய திரு ஏகம்புடையார் திருவந்தாதி, 10 பாடல் அடங்கிய திருவற்றியூர் ஒருபா ஒரு பக்தி என்ற நூல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து நம்பியாண்டார் நம்பியை பற்றி பல பாடல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நம்பியாண்டார் நம்பியினுடைய நம்பியாண்டார் நம்பி எழுதி 20 பாடல் அடங்கிய திரு நாரையூர் திரு இரட்டை மணிமாலை, கோயில் திருப்பண்ணியார் விருத்தம், 89 பாடல் அடங்கிய திருத்தொண்டர் திருவந்தாதி, 100 பாடல் அடங்கிய ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி, 11 பாடல் அடங்கிய ஆளுடை பிள்ளையார் திரு சண்பை விருத்தம், 30 பாடல் அடங்கிய திரு ஆளுடை பிள்ளையார் திரு மும்மணி கோவை, அப்புறம் ஆளுடை பிள்ளையார் திரு உலா மாலை, 49 பாடல் அடங்கிய ஆளுடை பிள்ளையார் திரு கலம்பகம், அடுத்து ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை, 11 பாடல் அடங்கிய திருநாவுக்கரசர் தேவார் திரு ஏகதாச மாலை என்ற நூல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக 12ஆம் திருமுறையிலே பெரிய புராணம், 12ஆம் திருமுறையில் ஒரே ஒரு நூல், சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரு நூல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. 4286 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. 4286 பாடல்கள் 12ஆம் திருமுறையிலே சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் என்ற நூல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் 936 பதிகங்களும் 18,497 பாடல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 12 திருமுறையிலே கூட்டி கழித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 12 திருமுறையிலே இன்று நமக்கு கிடைத்த பாடல் எண்ணிக்கை 18,497. ஆனால் மூவர் முதலிகளாகிய ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் அருளி செய்த பல பதிக சுவடிகள் செல்லரித்து போனதாக நம்மால் அறிய முடிகிறது. அவ்வாறு செல்லரிக்கப்பட்ட சுவடிகளிலிருந்து பாடல்களை சேர்த்தால் மூவர் அருளிய தேவார பாடல் எண்ணிக்கை ஏறத்தாழ 10,46,000 பாடலாக இருந்திருக்கும் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். சைவ அறிஞர் பெருமக்கள்
விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் 16,000 என்றும், பாடல்கள் 1,76,000 என்றும், திருநாவுக்கரசருடைய பதிகங்கள் 4,900 என்றும், பாடல் 4,90,000 என்றும், சுந்தரருடைய பதிகங்கள் 3,800 என்றும், பாடல்கள் 3,80,000 என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்த பாடல்கள் 10,46,000. ஆனால் நமக்கு கிடைக்கப்பெற்றவை வெறும் 8,250 மட்டுமே. செல்லரிக்கப்பட்டவை, ஓலைச்சுவடிகள் செல்லரித்து பாழாய்ப்போன பாடல்களுடைய எண்ணிக்கை 10,37,750. ஏறக்குறைய 10 லட்சம் பாடல்களுக்கு மேலாக நாம் தேவார பாடல்கள் இழந்து விட்டோம் என்பது இங்கே வேதனைக்குரிய ஒரு செய்தி என்று இலக்கிய ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றனர். 100ல் 1 பங்கு கூட மூவர் அருளிய தேவார பாடல் நமக்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்கு செய்தி என்று நாம் உள்வாங்க வேண்டும். இந்த 12 திருமுறைகள் எந்த மன்னனுடைய காலத்தில் தொகுக்கப்பட்டன? ஒரு வினா. எந்த மன்னன் காலத்திலே 12 திருமுறைகள் தொகுக்கப்பட்டன? ராஜராஜ சோழ மன்னன் காலத்திலே அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த 12 திருமுறைகள் தொகுக்கப்பட்டன என்று அறிய முடிகிறது. மன்னருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அப்போ இந்த 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தொகுக்கப்பட்ட காலம் ராஜராஜ சோழனுடைய காலம். ஒரு இன்றியமையாத பதிவை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் போடுகின்ற பாடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேருவதற்கு உதவியாக அமையும். ஒருவேளை நீங்கள் விரும்புகின்ற பாடங்களை கூட அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கின்ற பொழுது அதை நான் உங்கள் முன் வைக்க நான் முயற்சி செய்கிறேன். மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.